السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எல்லா புகழும் இந்த அகிலங்களை படைத்தாளுகிற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவன்தான் வானம் பூமியினுடைய அதிபதியாக இருக்கிறான். இந்த வானம் பூமியின் இடையே உள்ள இரகசியங்களை உற்று நோக்கி அறிந்தவனாக இருக்கிறான். அவனிடமே நமது எல்லா விதமான செயல்களுக்கும் பாதுகாப்பு தேடியவர்களாக, நமது செயல்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த திருப்பொருத்தத்தை அல்லாஹ்விடத்திலே வேண்டியவனாக, சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக திருப்தியாக ஏற்று அதை வாழ்விலே நடைமுறைப்படுத்துகிற, அதற்காக முயற்சி செய்கிற அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. கண்ணியமான சகோதரர்களே, இன்று ஒரு அழகான ஒரு தலைப்பை தந்திருக்கிறார்கள். அன்றாட வாழ்க்கையில் அல்லாஹுவின் பொருத்தம் தேடுவோம். இது ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. இதுதான் நமது வாழ்வினுடைய உண்மையான உயர்ந்த நோக்கமும், இதன் மூலம்தான் இந்த உலகம் மறுமையினுடைய வெற்றியை அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கிறான். இந்த உலகத்திலே மனிதன் பிறந்ததும் வாழ்வதும் இதற்காகத்தான். அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைய வேண்டும். எவனொருவன் அல்லாஹ்வுடைய திருப்தியை அவன் இழந்து விடுகிறானோ அவன் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு தோல்வியை அடைந்து விட்டான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே மனிதன் இந்த வாழ்க்கையில தேட வேண்டிய முக்கியமான ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய பொருத்தம். அதை வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளிலும் நாம் கவனிக்கணும். நாம் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொருந்திக் கொள்ளணும், அல்லாஹ்வுடைய தூதரை பொருந்திக் கொள்ளணும். அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக அல்லாஹு தஆலா இந்த உலகத்துக்கு நமக்கு தந்தவைகளை, அவர்களது வழிகாட்டல்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை வாழ்க்கையில் பொருந்திக் கொள்ளும். எப்பவுமே மிக முக்கியமான ஒன்று என்னென்றா, நாம எதை மனதில் முழுமையாக பொருந்திக் கொள்றோமோ அதுல தான் நம்முடைய ஈடுபாடு இருக்கும். பொதுவாக நாம் இந்த தலைப்புல முக்கியமான பல விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். ரிபா என்று நம்ம அரபுல சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய பொருத்தம். பொருத்தம்டா என்ன? இந்த பொருத்தம்ன்றத ரெண்டு வகையாக நாங்க பார்க்கணும். ஒன்று, நாம் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்ற விஷயம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொருந்திக் கொள்றது, அல்லாஹ்வுடைய தூதர மார்க்க விஷயங்களை, அல்லாஹ்வுடைய அஸ்மா சிஃபத்துகளை, அல்லாஹ்வுடைய கதிர, அல்லாஹ்வுடைய விதியில உள்ள விஷயங்கள் சில போது நமக்கு பாதகமாக இருந்தால், சோதனையான நேரங்கள்ல, நோய்வாய்ப்படுகிற நேரங்கள்ல, வாழ்க்கையில சில நஷ்டங்களை காண்ற நேரங்கள்ல
அந்த நேரத்திலே எல்லாம் இதெல்லாம் அல்லாஹ்வுடைய விதியிலே எனக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய விதியிலே நாம் என்ன செய்யணும்? அதை பொறுமையோடு அல்லாஹ்வை புரிந்து கொள்ளணும். இதுவும் முக்கியமான ஒரு விஷயம். இதே மாதிரி அல்லாஹ் நம்மளை புரிந்து கொள்றது. அல்லாஹ் யாரை பொருந்துறான், அல்லாஹ்வோட பொருத்தத்தை நாம் அடைவதற்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அன்றாட வாழ்க்கையில, இது இரண்டாவது பகுதி. இந்த ரெண்டு பகுதிகளையும் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப முதலாவது அல்லாஹ்வுடைய பொருத்தம் அப்படின்றது என்னண்டா, நான் ஏற்கனவே சொன்னது போல அல்லாஹ்வை ரப்பாக நாம் பொருந்திக் கொள்ளும். ரதீது பில்லாஹி ரப்பன், நான் அல்லாஹ்வை ரப்பாக பொருந்திக் கொண்டேன். ரதிய என்று சொன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் அதை ஏற்றுக்கொள்றேன் அர்த்தம். நான் என் வாழ்க்கையில இப்ப உதாரணமா ஒரு பிசினஸ் பண்ற நேரத்தில் ஒரு பொருளை ஒரு ஆள் வாங்கும் போது நம்ம என்ன கேட்போம் கடைசியா? ஓகே தானே உங்களுக்கு? ஓகே, நான் இதை ஃபுல் அண்ட் ஃபுல்லா என்ன செய்யறேன், இந்த வியாபாரத்துக்கு நான் ரெடி, இப்ப நான் பணம் தாரேன். அப்போ ஒரு பொருத்தம், அந்த அந்த ஒரு பொருத்தத்துக்கு பிறகு பிசினஸ் நடக்கும். இதே மாதிரி ஒரு திருமணம் முடிக்க போறீங்க, ஒரு பெண் உங்களுக்கு என்ன செய்யணும், நீங்க பாக்குறீங்க, ஓகே அவங்களோட மார்க்கம் அவங்களோட பண்பாடு எல்லாமே எனக்கு ஓகே, நான் பொருந்திக் கொள்கிறேன். அப்ப ஒரு விஷயத்தை நாம் திருப்தி அடைவது அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். அப்ப நாங்க அல்லாஹ்வை ரப்பாக நாம் பொருந்திக் கொள்ளணும். அவனுடைய மார்க்கங்களை, அவனுடைய விதியில் எழுதப்பட்ட விஷயம் நமக்கு எது நடந்தாலும் இது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அந்த நேரங்கள்ல நாம் அல்லாஹ்வை கோபிச்சிடக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்றோம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல்லாஹ தஆலா இதா அஹப்ப கௌமன் இப்தலாஹும். அல்லாஹ் ஒரு சமூகத்தை விரும்பிட்டான்டா என்ன செஞ்சு பார்க்கறான்டா, இப்தலாஹும், சோதிச்சு பார்க்கறான். அவன் அந்த விருப்பம் உண்மையா தைக்கிறான். அந்த விருப்பத்தின் போது இன்னல்லாஹ தஆலா இதா அஹப்ப கௌமன் இப்தலாஹும் ஃபமன் ரதிய ஃபலஹு ரிதா, யார் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்கிறானோ, இவ்வளவு சோதனை வந்தாலும் அல்லாஹ் எனக்கு இதுல ஒரு கைரை வச்சிருப்பான். நான் ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன், அது லஸ்ட் ஆயிடுச்சு, இதுல அல்லாஹ் ஒரு கைரை வச்சிருப்பான் அப்படின்னு நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான சோதனைகளிலும் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்ளணும். சில மனிதர்களை பத்தி அல்லாஹ் சொல்றான், சிலர் இருக்கிறாங்க, ஒரு ஓரத்துல நிக்கிறாங்க அல்லாஹ் வணங்குற விஷயத்துல, அவங்களுக்கு திருப்தி தரக்கூடிய விஷயம் வந்தா இத்மான் நபிஹி, ஓகே அல்லாஹ் எங்களுக்கு நல்ல செஞ்சுக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க, அமைதி அடைகிறாங்க. இதுக்கு மாற்றமான விஷயங்கள், சோதனைகள், கஷ்டங்கள் நடந்தா இன்கலபு அலா வஜ்ஹிஹி, அடுத்த பக்கம் பிறண்டுறாங்க, எல்லாமே மாறி நடக்குது, கோவிக்கிறாங்க. அல்லாஹ்ல என் புள்ள மட்டும் தான் நான் மூத்தா போகணும், எனக்கு மட்டும் தான் இப்படி நடக்கணும், அல்லாஹ் எனக்கு இப்படி தண்டிக்கிறானே, அந்த மாதிரி ஆகுறாங்க. அப்ப இப்படி இருக்கப்படாது. எல்லா நிலையிலும் அல்லாஹ் எனக்கு ரப், அல்லாஹ் தாண்டி என்னால போயிடுமா, அல்லாஹ்வோட தீர்மானத்துக்கு அந்த மாதிரி அல்லாஹ்வை நம்ம என்ன செய்யணும், பொருந்திக் கொள்வது என்பதுதான் நாம் அந்த அந்த ரிபா என்ற சொல்லிலிருந்து புரிந்து கொள்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல 34வது இலக்கத்தில் வருகிறது, ذاق طعم الإيمان من رضي بالله ربا. ஒரு மனிதன் ஈமானுடைய சுவையை அடைந்து விட்டான். யார் என்றால், மன் ரதிய பில்லாஹி ரப்பன், அல்லாஹ்வை ரப்பாக அவன் பொருந்திக் கொண்டான். அப்ப அல்லாஹ்வை ரப்பாக பொருந்திக் கொண்டு வபில் இஸ்லாமி தீனன், இஸ்லாம்ன்றத மார்க்கமாக அவன் பொருந்திக் கொள்கிறான். அல்லாஹ் இந்த மார்க்கத்தை, இஸ்லாத்தை நமக்கு என்ன செஞ்சுக்கிறான், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினத்தில் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டேன், உங்களுடைய நிஅமத்துகளையும் முழுமைப்படுத்திட்டேன், நான் இந்த இஸ்லாத்தை மார்க்கமாக உங்களுக்கு பொருந்திக் கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் நமக்காக தந்திருக்கிற அவன் பொருந்திக் கொண்ட மார்க்கத்தை ஒருவன் பொருந்திக் கொள்கிறான். அப்படின்னு அர்த்தம் என்ன, நானும் முஸ்லீம் தான் சர்டிபிகேட்ல முஸ்லீம் பேர் போடுறதல்ல, இந்த மார்க்கத்தை அவன் தன் வாழ்வியலாக மாற்றுகிறான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அல்லாஹ்வோட மார்க்கத்தின் அடிப்படையில் நான் செய்வேன். அல்லாஹ் ஏவினதை நான் செய்வேன், அல்லாஹ் தடுத்ததை நான் தவிர்ப்பேன். இதுதான் மார்க்கத்தை புரிந்து கொள்வது என்பது. அதே மாதிரி அல்லாஹ்வோட தூதர முஹம்மதின் ரசூலா, அல்லாஹ்வோட தூதர முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நபியாக ரசூலாக நான் பொருந்திக் கொண்டேன். அப்படின்னு அர்த்தம் என்ன, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுற மாதிரி ஃபலா வரப்பிக லா யுமினூன், உமது ரப்பின் மீது சத்தியமாக அவர்கள் மூமின்களாக இருக்க முடியாது. யாரு, ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள், முரண்பாடுகள் வருகிற போது உங்களை அவர்கள் தீர்ப்பு சொல்லக்கூடியவராக இருக்கணும். ரசூல்கிட்ட போய் நிக்கணும். அவங்க உயிரோடு இருந்தா நேர போய் கேட்பீங்க, இல்லன்னா குர்ஆன் ஹதீஸ் பார்ப்பீங்க, ஹதீஸ்ல வருது, மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு திருப்தி.
அல்லாஹ் சொல்றான், உங்களை தீர்ப்பு சொல்லக்கூடியவராக இருக்கணும். அதற்கு பிறகு சும்ம லா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கதைத், நீங்க ஒரு தீர்ப்பு வழங்குனீங்கடா மனசுக்குள்ள எந்த சந்தேகமும் இல்லாம ஏத்துக்கொள்ளும். இல்ல என்னதான் ரசூலோட ஹதீஸ் வருதுதான், ஊர்ல உள்ள ஹஜ்ரத் இப்படி சொன்னாரே, அவரை பகைச்சு கொள்ளலுமாண்டா நீங்க அல்லாஹ் தூதரை ஏத்துக்கொள்ளன்னு அர்த்தம். இல்ல இவ்வளவு காலமா நாங்க இப்படித்தானே செஞ்சுக்கிட்டு வரோம், ஹதீஸ்ல வந்தா அது எப்படி நாங்க விடுறதுண்டா நீங்க அல்லாஹ் தூதரை ஏத்துக்கொள்ளல. அப்ப முஹம்மதை நாங்கள் தூதராக நான் ஏத்துக்கொள்றேன் அர்த்தம் என்னண்டா, எந்த ஒரு விஷயம், அதாவது மாகான முஃமினின் வலா முஃமினத்தின், மூமினான ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும், இதா கவல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன், அல்லாஹ்வும் தூதரும் ஒரு விஷயத்தை முடிவெடுத்துட்டாங்கண்டா, அய்யகூன லஹுமுல் ஹியரா மின் அம்ரிஹிம், இல்ல இப்படி இருக்கலாம் தானே ஒப்பீனியன், உங்களோட ஒப்பீனியன் அங்கிட்டு வைங்க, அல்லாஹ் தூதர் முடிவெடுத்தாச்சு, நீங்க என்ன அதுக்குள்ள உங்களோட ஒப்பீனியனை கொண்டு சேர்க்கிறீங்க? இல்ல எங்கட ஊர்ல இப்படி தானே, ஊர் அங்கிட்டு போங்க, அல்லாஹ்வும் தூதரும் தானே, அல்லாஹ்வையும் தூதரையும் நோக்கி அவர்கள் அழைக்கப்பட்டால் சொல்றாங்க ஹஸ்புனா மா வஜதனா அலைஹி ஆபானா, என்னோட வாப்பா அம்மா இருந்தாங்க அந்த கொள்கை எங்களுக்கு போதும்ன்றாங்க. எப்படி நீங்க அல்லாஹ்வோட தூதரை புரிந்தீங்க? அப்ப அல்லாஹ்வோட தூதரை பொருந்திக் கொள்றது என்பது ஈமானது அடையாளம் அப்படின்றத நாங்க இதை பார்க்கிறோம். ஆகவே ஒரு மூமினை பொறுத்தவரையும் அன்றாட வாழ்க்கையில அல்லாஹ்வோட தூதர் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லிட்டாங்கடா, ரதீது பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் நபியா, நாங்க ஈமானோட வாழ்றோம் அர்த்தம். அப்ப ஈமானுடைய அடையாளங்கள்ல மிக முக்கியமானது என்னன்னா, நாம் அல்லாஹ்வையும் அவனுடைய மார்க்கத்தையும் தூதரையும் பொருந்திக் கொள்ள வேண்டும். எனவே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல 386வது இலக்கத்துல செய்தி பதிவாக இருக்கிறது. அதாவது அபு அன் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மன் قال حين يسمع المؤذن, முஅத்தின் பாங்கு சொல்ற நேரத்துல, அந்த பாங்க கேட்கிற நேரத்துல எவர் சொல்கிறாரோ, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ரதீது பில்லாஹி ரப்பன், நான் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொள்கிறேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக ஏற்றுக்கொள்கிறேன், வபில் இஸ்லாமி தீனா, நான் அல்லாஹ்வோட மார்க்கத்தை இஸ்லாத்தை தீனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர் சொன்னால், குஃபிர லஹு ذنبஹு, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்ப இந்த ஹதீஸ்கள் எல்லாம் நமக்கு விளங்குற விஷயம் என்னண்டா, நாம் அல்லாஹ்வையும் அவனுடைய மார்க்கத்தையும் தூதரையும் நாம் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றத நாங்க விளங்கிக்கொள்றோம். இது பல சந்தர்ப்பங்கள்ல, ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு மிம்பர்ல ஏறினாங்க, லுஹர் அந்த நேரத்தில் ஏறி சொன்னாங்க, எனக்கு சொர்க்கமும் நரகமும் காட்டப்பட்டது, இன்னைக்கு ஒரு மகத்தான ஒரு நாள், நீங்க எதை வேணாலும் கேளுங்க அப்படின்னா. அப்ப சொன்னாங்க, நான் எதை பத்தி சொன்னனோ அதை கேளுங்க, எதையாவது நீங்க தேவையில்லாத ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கு மாத்தமா உங்களை சங்கடப்படுற மாதிரி கேள்விகளை கேட்க வேண்டாங்க. ஒரு நபித்தோழர் கேட்கிறாரு, என் வாப்பா இருந்து இருக்கிறார், ரசூலுல்லாஹ் வாப்பா உண்மையான வாப்பா சொல்லிவிட்டார். உடனே உமர் இப்னு கத்தாப் சுஜூதுல அப்படியே உளுந்தாங்க, முழந்தால உளுந்து ஃபபரக உமர் அலா ருக்பத்தை ஃபகால் ரதீனா பில்லாஹி ரப்பன், நாங்க அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொள்கிறோம், வபில் இஸ்லாமி தீனன், இஸ்லாத்தை மார்க்கமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், வபி முஹம்மதின் நபியா, அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் நபியாக நம்பி இருக்கிறோம் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே விளங்கிட்டு உமர் இப்னு கத்தாப் என்னது சொன்னாங்க என்று ரசூல் அமைதியாகினாங்க. அப்ப ரசூல் சொல்றாங்க, அந்த அன்று சொல்றாங்க, உரித்து அலையல் ஜன்னத்து வன்னார், சொர்க்கமும் நரகமும் எனக்கு எடுத்து காட்டப்பட்டது. ஒரு முக்கியமான ஒரு தருணம். அப்ப எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்பது நமது வாழ்க்கையில மிக முக்கியமானது என்ற ஒரு விஷயத்தை நாம இதிலிருந்து புரிஞ்சு கொள்றோம். இதே மாதிரி இந்த ரிபா என்பதனுடைய அடிப்படை என்ன, இமாம் இப்னு தய்மிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவங்க இரண்டு முக்கியமான பகுதிகளுக்குள்ள இந்த ரிபாவை பிரிக்கிறார். முதலாவது பகுதி என்னன்னு சொன்னா, அர்-ரிபா பிஃபிஅலி மா உமிர பிஹி வ தர்கி மா நுஹிய அன்ஹு. முதலாவது வகையான ரிபா என்னன்னா, நமக்கு ஏவப்பட்டதை நம்ம என்ன செய்யணும், செய்யணும். அல்லாஹ் தொழுகை சொல்றான், இல்ல என்னால தொழ இயலாது, எனக்கு பள்ளிக்கு போயிடாது, சொல்ல இயலாது, இல்ல எனக்கு நோய், இல்ல எனக்கு அது எந்த ஒரு சலுகை கொடுத்திருக்கிறேன்டா, யுத்தத்திலேயாவது அல்லாஹ் கொடுத்திருக்கணுமா, இல்ல வெட்டுறாங்க போர் நடந்துகிட்டு இருந்தா அங்கேயும் ஜமாத்தோட தொலை சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்க நோக்கு வழிகாட்டுதுன்னா நமக்கு சான்ஸ் இல்லை. அப்ப அல்லாஹ் தஆலா நமக்கு ஏவினதுக்கு சாக்கு போக்கு சொல்ல இயலாது. ஜகாத் அல்லாஹ் கடமையாகி இருக்கிறா கொடுக்கணும், அந்த ஜகாத்துடைய அந்த நிசாப் அடைஞ்சா வழங்கணும். ஹஜ்ஜ நமக்கு கடமையாகிறா போகணும், இல்ல நமக்கு காசெல்லாம் இருக்குதான்
இன்னொரு 50 வருஷத்துக்கு பிறகு போமே, இப்ப போய் அப்படின்றாங்க. இல்ல, கடமை உங்களுக்கு அந்த ஸ்டார்ட் ஆகிது, உங்களுக்கு பொருளாதாரம் இருக்குது, வசதி இருக்குது, போறதுக்கான எல்லா விதமான ஏற்பாடு போகணும். அப்ப இது முக்கியமானது. இரண்டாவது தடை, அல்லாஹ் தடுத்திக்கிறான். வட்டி தடுத்திக்கிறான், தடை தான். அங்க இல்ல இந்த பிசினஸ்ல அதெல்லாம் தவிர்க்க இயலுமாண்டு உலகத்துல எங்களுக்கு வேண்டாம் நீங்க காரணம் சொல்லலாம், மனிதர்களுக்கு சொல்லலாம், அல்லாஹ்வுக்கு சொல்ல இயலாது. அப்ப இது முதலாவது வகை. அல்லாஹ்வோட மார்க்கத்துல ஏவினதை எடுத்துக்கொள்ளணும், பொருந்திக் கொள்ளணும். அல்லாஹ் நமக்கு இதை தந்திருக்கிறான். தடுத்ததை வெறுக்கணும். அல்லாஹ் இதை தடுத்திக்கிறான், இது எனக்கு வெறுக்கிறேன், தவிர்த்து கொள்ளணும். இது முதலாவது வகையான விஷயம். ஏண்டா நாம் திருப்திப்படுத்துவதற்கு மிக தகுதியானவர்கள் வல்லாஹு வ ரசூலுஹு அஹக்கு அன் யுர்தூஹு. அதாவது நீங்க திருப்திப்படுத்துறதுக்கு மிக தகுதியானவர்கள் அல்லாஹ்வின் தூதரும் தான். இல்ல மனுஷன் அவன் பார்த்தா என்ன நினைப்பா, இவன் பார்த்தா என்ன நினைப்பா, இவருக்காக இல்ல. சில மார்க்க விஷயமா ஹராமா விட்டுறணும். இல்ல நாம இப்படி போனா, தாடி வச்சா, ஆபீஸ்ல போனா பாக்குற ஆட்கள் என்ன நினைப்பாங்க? அப்ப நீங்க அல்லாஹ் விரும்பல, அல்லாஹ் தூதரை விரும்பல, அல்லாஹ்வை திருப்திப்படுத்தல, உலகத்துல மனுஷனை திருப்திப்படுத்துறீங்க. ஒரு விஷயத்தை நாங்க பாத்தில்னா உங்களுக்கு முடியுமா இல்லைன்னா தடுக்கணும். இல்ல இந்த இடத்துல நாம இதை சொல்லலாமா, இவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்கடா, அப்புறம் அல்லாஹ்வும் ரசூலும் உங்களுக்கு முக்கியம் இல்ல. இது முக்கியமாக நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். இரண்டாவது துன்பங்கள் வார நேரத்தில் அல்லாஹ் பொருந்தும். இப்னு கய்யிம் ஜௌஸிய்யா ரஹ்மத்துல்லாஹி ஒரு செய்தி சொல்றாங்க, அல் மதாரிஜுஸ் சாலிகின்ல இந்த ரப்ப பொருந்திக் கொள்ற விஷயத்துல 3 நிலைப்பாடுகளை சொல்றாங்க. வழங்குதா? அதுல முக்கியமா ஒரு செய்தி சொல்றாங்க, என்னன்னா அல்லாஹ்ட்ட கிடைக்கிற நன்மைகளை மட்டும் பொருந்திக் கொள்றதல்ல, அதுவும் பொருத்தம் தான். அல்லாஹ் நமக்கு கல்வியை தாரான், அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு செல்வத்தை தாரான், அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு குழந்தைகளை தந்திக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். பொருளாதாரத்தை அந்த உலகத்தில் உள்ளவைகளை தான் நம்ம அல்லாஹ் பொருந்திக் கொள்றோம். அதை விட தாரவனை நீங்க கூட விரும்பணும். தந்தா பொருந்திக் கொள்றது என்பது வேற. எவன் தாரானோ தந்தாலும் அவன் தான் ரப்பு, தரல என்றாலும் அவன் தான் ரப்பு. நமக்கு தந்தாலும் அது ஒரு சோதனை, ஹைரு அல்லாஹ் தந்திருக்கிறான், நாங்கள் அதை ஏற்றுக்கொள்றோம். தரல என்று சொன்னால் தராம இருந்தாலும் அப்பையும் அவன் நமக்கு நன்மை செய்யறான், நமக்கு நல்லதை வச்சுக்கிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எந்த குற்றமும் செய்யாம ஜெயிலுக்குள்ள இருக்கிறாங்க, பல காலங்கள் இருக்கிறாங்க. ஆனா அந்த அந்த ஜெயில இருந்து 2 பேர் வந்து கனவுக்கு விளக்கம் காட்டாங்க, அவங்க வெளியில போயிட்டாங்க. ஆனா நல்ல மனுஷன் உள்ள இருக்கிறார், இன்னும் இருக்கிறார். அப்ப என்னது, அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நினைக்கலாமா, அல்லாஹ் என்ன கேவலப்படுத்திட்டான் பாருங்க, நபியோட மகன் தான் நினைச்சாங்களா? இல்ல. அப்ப திருப்தி என்பது வாழ்க்கையில எந்த நிலையிலையும் அல்லாஹ் திருப்திப்படும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லது நடந்தா மட்டும் திருப்தி இல்லைன்னா அடுத்த பக்கம் பொருள்றதல்ல. இது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டும். இதனுடைய வகைகளை நாங்க பார்க்கணும். இப்ப நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அல்லாஹ்வோட திருப்தி என்ற அல்லாஹ் நம்மளை புரிஞ்சுக் கொள்ளும். இப்ப நாங்க ஒரு வேலை செய்யறோம், தொழுகிறதோ அல்லது வணக்க வழிபாடுகளோ அல்லது பயான் பண்றதா இருக்கட்டும், அல்லது நாங்க நல்ல விஷயம் எதுவா இருந்தாலும் நம்மட உள் அடிப்படை என்னவா இருக்கணும், அல்லாஹ் என்ன புரிஞ்சுக் கொள்ளும், என்ன செயல் அல்லாஹு தஆலா எக்ஸெப்ட் பண்ணணும், என்னை அல்லாஹு தஆலா புரிஞ்சுக் கொள்ளணும். யாரை பொருந்திக் கொள்கிறானோ அவர்களுடைய விஷயத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்றான். அப்ப இந்த உலகத்துல பாருங்க, நபிமார்கள் அல்லாஹ்வோட பொருத்தத்தை அடையிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. ஒரு சந்தர்ப்பம், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹு தஆலா சொல்ற சூரத்து தாஹா 20வது அத்தியாயத்தினுடைய 84வது வசனத்தை எடுத்து பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்காக போறாங்க. அந்த சமுதாயத்தை விட முந்திட்டு போறாங்க. அல்லாஹ் கேட்கிறான், என்ன மூசாவே அப்படின்னு கேட்கிறான், உன்னோட சமுதாய மக்கள் எங்க? சொல்ற மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஹும் கால ஹும் உலாஇ அலா அஸரி, பின்னால தான் வந்து விட்டுருக்காங்க, எனக்கு பின்னால் அவர்கள் இருக்கிறார்கள். வஅஜில்து இலைக்க வஅஜில்து இலைக்க ரப்பி லிதர்தா. யா அல்லாஹ், உன்கிட்ட நான் ஏன் அவசரமா வந்தேன் தெரியுமா, நீ என்ன புரிந்து கொள்ளணும். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகான ஒரு வசனம் பாத்தீங்களா. நீ என்ன புரிந்து கொள்ளறதுக்காக வேண்டி நான் வேகமா வந்துட்டேன் அல்லாஹ். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பவுமே அல்லாஹ் அவனை சந்திக்கிறது, அவன் விஷயத்தை செய்யறது, மார்க்க விஷயங்களை நிலைநாட்டுறதுல இல்ல நாளைக்கு பாப்பமே பொறவு பாப்பமே இல்ல, எவ்வளவு அவசரமாக நாம் அதை செய்யறோமோ அதை அல்லாஹ் விரும்புறான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா அல்லாஹ் நீ என்ன புரிந்து கொள்ளணும்ன்றதுக்கு தான் நான் வேகமா வந்தேன் அல்லாஹ் அப்படின்றாங்க. அப்ப இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இது சூரா தாஹா 84 பார்க்கலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க எப்படி, ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய. யா அல்லாஹ், எனக்கு நீ செய்த நன்மைகளுக்கு நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்துறதுக்கு எனக்கு வாய்ப்பை தா.
நன்றி செலுத்துவதற்கு யா அல்லாஹ் எனக்கு வழிகாட்டி விடு. வஅலா வாலிதைய, எனக்கும் என்னுடைய தந்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும், வஅன் அஅமல சாலிஹன் தர்தா, யா அல்லாஹ் நீ விரும்புகிற விதமாக, நீ என்னென்ன திருப்திப்படுத்துற விதமாக நான் செயலாற்றுவதற்கு எனக்கு யா அல்லாஹ் எனக்கு என்ன செய் தௌஃபீக் செஞ்சிரு. யா அல்லாஹ் என்ன செய்றாங்க, யா அல்லாஹ் நான் நன்றி செலுத்தணும், எனக்கு நீ அவ்வளவு நியாமத்துகளை செஞ்சிருக்கிறா, அது மாத்திரமல்ல நீ திருப்தி பெற அமல நான் செய்யணும். ஒரு அமல் நம்ம எவ்வளவு பெரிய அமலை செஞ்சாலும் அந்த அமல் அல்லாஹ்ட திருப்தி இல்லாட்டி அதுல என்ன ஃபாயிதா இருக்குது? இல்ல. இஹ்லாஸ் இல்லாட்டி இருக்குதா? இல்ல. அப்ப நபிமார்களுக்கு என்ன செய்றாங்க, அல்லாஹ்ட திருப்தி அடையறதுக்கான துஆ செய்றாங்க. அல்லாஹ்ட திருப்திக்காக வேண்டி நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். ஒரு 2-3 உதாரணத்தோட நிப்பாட்டுறேன்னா மற்ற விஷயங்கள் பேசணும். இதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மகன் இப்ராஹிம் அழுகுறாங்க. இந்த அதாவது மரணிக்கிற நேரத்துல அவங்க அழுகுறாங்க. நீண்ட சம்பவம் சுருக்கமா சொல்றேன். அழுகுறாங்க. அந்த நேரத்துல பக்கத்துல இருந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்களுமா அழுகுறீங்க? கண்கள்ல இருந்து கண்ணீர் வடியுது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் கேட்கிறாங்க, நீங்களுமா அழுகுறீங்க அப்படின்றாங்க. பொதுவாக இரக்கம்ன்றது அது உள்ளத்துக்குள்ள சம்பந்தப்பட்டது. நம்ம தாய் நம்மளை விட்டு பிரிஞ்சு போறது நமக்கு கஷ்டமா இருக்கும். நமது தந்தை நம்மளை விட்டு பிரிஞ்சு போனா கஷ்டமா இருக்கும். நமக்கு நெருக்கமான யார சரி பிரிகிறது, அல்லது நமக்கு ஏதாவது ஒரு பெரிய சோதனை வந்தா கண்கள்ல இருந்து கண்ணீர் வாரது இயற்கைதான். அது அல்லாஹ்வை திருப்திப்படாம தான் அந்த கண்ணீர் அப்படி அல்ல, அது இயற்கையா வரும். ஆனால் எங்களுடைய உள்ளம் அல்லாஹ்வோட வைக்கணும். இப்ப எங்களுக்கு நெருக்கமான ஒரு ஆள் மௌத்தாயினோம், நம்ம அழுகுறோம். பாருங்க அல்லாஹ்ட கதிர் தானே நீங்க ஏத்துக்கொண்டு போனீங்க, நீங்க அழுகுறீங்க, அழலாமாண்டா அது அப்படித்தான் ஏலாது. அது இயற்கையிலே அந்த அல்லாஹ் வச்சுக்கிறான். அப்ப தன்னுடைய அப்ப கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் கேட்கிறாங்க, நீங்க அழுகுறீங்களான்றாங்க. அன்த யா ரசூலல்லாஹ், அப்ப சொன்னாங்க இப்னு அவுஃப், இன்னஹா ரஹ்மா, இது இரக்கத்துல வார விஷயம்ப்பா, இது இரக்கத்துல வார விஷயம். சொல்லி போட்டு சொல்றாங்க, இன்னல் ஐன தஜ்மஉ, கண்கள் கண்ணீரை வடிக்கின்றன, வல் கல்பு யஹ்ஸுன், எங்கட உள்ளங்கள் அழுது கொண்டிருக்கின்றன, கவலைப்படுகின்றன. ஆனாலும் வலா நகூலு இல்லா பிமா யர்தா ரப்புனா, எங்கட ரப்பு பொருந்திக் கொள்ற வார்த்தையை தவிர எதுவுமே நாங்க பேச மாட்டோம். உள்ளத்துல இரக்கத்தில் அழுகுறது, உள்ளத்துல வார கவலையை ஒன்றும் செய்யலாது. ஆனா எங்கட வாயிலிருந்து வார வார்த்தைகளோ எங்கட எண்ணங்களோ ரப்புக்கு எதிராக நாங்க யோசிக்க மாட்டோம், ரப்புக்கு எதிராக பேச மாட்டோம். சில நேரங்களில் நம்மளுக்கிட்ட யாராவது நம்மட ஒரு கஷ்டமான நேரத்தில் ஒரு பொருளாதார வீழ்ச்சி அல்லது என்னப்பா வாழ்க்கையில ஒன்றும் இல்லை அப்படி ஃபெட்டப் ஆகிடுறாங்க. உங்களை படைச்ச ரப்பு உங்களுக்கு எழுதுறது இதுதான், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி, இந்த உலகத்திலேயோ அல்லது உங்களுக்கோ எந்த ஒரு சோதனை வந்தாலும் இல்லா ஃபீ கிதாபின் மின் கபில், இதான் மூமின். ஏற்கனவே அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், இதை விதித்து விட்டான். அப்ப சொல்றாங்க, எங்கட உள்ளங்கள் கவலைப்படுது, கண்கள் கண்ணீரை வடிக்கிறது. வ இன்னா லஃபிராகிக யா இப்ராஹிம் லமஹ்ஸூனூன், இப்ராஹிமே உன்னுடைய பிரிவினால் நாங்கள் ரொம்ப துயருற்று இருக்கிறோம், கவலையில் இருக்கிறோம் என்று சொன்னாங்க. அப்ப எல்லா நிலையிலும் புள்ள மௌத்தா போனாலும் அல்லாஹ்வுடைய விலாத்துல கவனம் வைக்கணும், அல்லாஹ்வுடைய விஷயத்துல கவனமாக நாம் இருக்கணும். அப்படின்றது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த நபித்தோழர்கள் எடுத்துக்கிட்டாலும் கூட அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், சூரா அல் ஃபத்ஹ்ல 29ஆம் வசனத்தில் சொல்றான், எப்படி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபார், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களோடு இருந்த தோழர்கள் குஃபார்களோடு மிக கடுமையாக நடந்து கொண்டார்கள். ருஹமாஉ பைனஹும், தங்களுக்கு மத்தியில் மிக இரக்கமுள்ளவர்களாக அவர்கள் இருந்தார்கள். தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதன், அவர்கள் ருக்கு செய்தவர்களாக சுஜூது செய்தவர்களாக நீங்கள் அவர்களை பார்ப்பீர்கள். யப்தகூன ஃபضலம் மினல்லாஹி வ ரிضவானா, அல்லாஹ்வுடைய அருளையும் அவனுடைய பொருத்தத்தையுமே அவர்கள் தேடுகிறார்கள். அல்லாஹ் சொல்றான், சஹாபாக்களை பொறுத்தவரையும் எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் வேணும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால கூட அவங்க மற்றவர்களுக்கு முன்னால் நடக்கிறோமா நடக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும், கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சம்பவத்துல ஒரு விஷயம் ஒன்று சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அவங்க அந்த யுத்தத்துக்கு போகல, தபூக் யுத்தத்துக்கு போகல. அவங்க ரசூலுல்லாஹ்க்கு முன்னால இருந்துகிட்டு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் இந்த நேரத்தில் நீங்கள் அல்லாத வேறு யார்கிட்டையாவது இருந்தால் அவருடைய கோபத்திலிருந்து எப்படி தப்புறேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இன்னி ஊதீத்துல் ஜதல், எனக்கு இந்த தர்க்கம், நான் யாரையும் சமாளிக்கிற டேலண்ட் நான் சமாளிப்பேன் ஈஸியா. ஆனால் உங்களுக்கு முன்னால நான் உட்கார்ந்து இருக்கிறேன்,
நான் எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி உங்களை திருப்திப்படுத்தி நீங்களும் சில நேரம் திருப்தி பெற்றலாம். ஆனால் என்னுடைய ரப்பு என்னல கோவப்பற்ற கூடாது. இதுதான் பாயிண்ட். இதுதான் சொல்ற முக்கியமானது. இந்த உலகத்துல யாரை வேண்டாம் ஒரு ஆள் நம்மகிட்ட ஒரு விஷயம் கேட்கிறாருன்னா நமக்கு அவர்கிட்ட என்னதான் சொல்லி தரும். பொய்யையும் சொல்லலும் உண்மையும் சொல்லலும், இல்லாட்டி ட்ரிக்ஸ் அப் உண்மை மாறி பொய் மாறி அப்படிலாம் பேசலும். ஆனா ரப்ப சமாதானப்படுத்தலுமா? ரப்புக்கு தான் நம்ம உண்மையாளர்களா இருக்கணும். நம்ம எந்த ஒரு வார்த்தை பேசுறாலும் அந்த இடத்துல ஒரு ஆளை பத்தி நம்ம சொன்னோம், இல்லப்பா நான் இதுக்கு தான் சொன்னேன் காரணம் வேற பொய்ய சொல்லி போயிடலாம். ஆனா ரப்பு கிட்ட போய் சொல்லிடுமா? ரப்பு நம்மளை பத்தி தவறாக நம்மளை புரிந்து கொள்ளணும் அந்த எண்ணம் சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்தது. சோழர்களே, லில் ஃபுகராஇல் முஹாஜிரின் அல்லதீன உக்ரிஜூ மின் தியாரிஹிம், சஹாபாக்களை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான், முஹாஜிரின்கள் அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள், அவங்களுடைய பொருளாதாரத்தை விட்டு அவர்கள் துரத்தப்பட்டார்கள். யப்தகூன ஃபத்லம் மினல்லாஹி வ ரிضவானா, அல்லாஹ்வுடைய அருளையும் அவனுடைய திருப்பொருத்தத்தையுமே அவர்கள் நாடினார்கள். உலகத்தில் அவர்கிட்ட வேற நோக்கம் இல்லை. யா அல்லாஹ் உனக்கு தான் யா அல்லாஹ் இதை செய்யறோம், நீ எங்களை புரிந்துகொள் யா அல்லாஹ், உனக்காகத்தான் நாங்கள் எல்லாத்தையும் இழக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ்வுக்காக தன்னோட பொருத்தத்தை நாடினார்கள். இது மாதிரி ஏராளமான வசனங்களை நீங்க பார்க்கலாம். இதே மாதிரி மூமின்களும் அல்லாஹ் தஆலா சொல்றான், வமினன் நாஸி மை யஷ்தரி நஃப்ஸஹு இப்திகாஅ மர்தாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையணுன்றதுக்காக வேண்டி மனிதர்களில் சில பேர் தங்களையே அவர்கள் விட்டு விடுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபுல் எல்லாத்தையும் இழந்துடுறாங்க. என்ன நோக்கம்? அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். யா அல்லாஹ் நீ என்ன பொருந்திக்கொள், யா அல்லாஹ் நீ எங்களை அந்த அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக தங்களை அவர்கள் விட்டு விடுகிறார்கள், தியாகம் செய்து விடுகிறார்கள். வல்லாஹு ரഊஃபுன் பில் இபாத், அடியார்கள் மீது அல்லாஹ் இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ரால 207வது வசனத்தில் சொல்றான். இதே மாதிரி சொல்றான், அஃபமன் இத்தபஅ ரிضவானல்லாஹி கமன் பாஅ பிஸഖத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பின்பற்றி ஒருத்தன் நடக்கிறானே அவன் அல்லாஹ்வுடைய கோபத்துக்குள்ளானவனை போல அவன் இருப்பானா? ரெண்டும் சமனா? அல்லாஹ் கேக்குறான். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை ஒருத்தன் பின்பற்றுறான், இன்னொருத்தன் அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரியவனாக இருக்கிறான், ரெண்டு பேரும் சமனா? அல்லாஹ் சொல்றான், வமஅவாஹு ஜஹன்னம வபிஸல் மஸீர், அவன் ஒதுங்குமிடம் நரகம், அது மோசமான ஒரு இடமாகும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஹும் தரஜாத்துன் இன்தல்லாஹ், நல்ல மனிதர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே அந்தஸ்துகள் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சூரா ஆல இம்ரான்ல சொல்லி காட்டுறான். இப்ப அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையணும், அதுக்காக நம்ம செயலாற்றணும், அதுதான் வாழ்க்கையில மிக உயர்ந்த வெற்றி. எந்த அளவுனா சொர்க்கம் கிடைக்கிறதை விட அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்பது மிகப்பெரிய வெற்றி. அதிசல நான் உங்களுக்கு சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ் பின்னால. அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம எப்படி வாழ்க்கையில டெய்லி நம்ம லைஃப்ல எப்படி அதை தேடுறது, இதான் முக்கியமான கேள்வி. நம்மள அல்லாஹ் பொருந்திக் கொள்ளணும்ன்றது அது அல்லாஹ்வை நாம பொருந்திக் கொள்றதுதான் இது. நாம் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்ளலண்டா, அல்லது அல்லாஹ் பொருந்துற விஷயங்களை நாம செய்யலண்டா, அல்லது அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாம தேடலண்டா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாம எதிர்பார்க்க முடியாது. முக்கியமான ஒரு விஷயம். ஆகவே அந்த பொருத்தத்தை எப்படி அடையிறது, இதை நாங்க பார்க்கணும். இதை முக்கியமாக நாங்க பார்க்கிறதா இருந்தா, அதாவது இப்னு கய்யிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க அந்த மதாரிஸ் சாலிகின்ல, ومن اعظم اسباب حصول الرضا, அல்லாஹ்வுடைய அந்த பொருத்தத்தை அடையறதுக்கு மகத்தான மிக முக்கியமான சபபு என்னன்னு சொன்னால், ஐ யல்ஸம மா ஜஅலல்லாஹு ரிவாஹு ஃபீ, அல்லாஹ் எதுல திருப்பொருத்தத்தை வச்சிக்கிறானோ அதை செய்யும். அந்த வேலை என்னன்னு தேடணும். எந்த விஷயங்களை செஞ்சா அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்குமோ அதை செய்யணும். ஏனென்றால் ஃபஇன்னஹு யூசிலுஹு இலா மகாமிர் ரிதா வலா புத், அதுதான் உங்களை அல்லாஹ்வை அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு போகும். அப்ப அது என்னன்றதை பார்க்கணும். இதுல முதலாவது விஷயம் என்னன்னா, நாம டெய்லி தொழுகிறோம், இபாதத் செய்யறோம், அல்லாஹ்வை வணங்குறோம், இவைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். நம்ம அதை செஞ்சு இருக்கிறோம், அதை நம்ம மீட்ட தேவையில்லை. என்றாலும் ஒரு தகவலுக்காக ஒரு சில செய்தியை சொல்றோம். சூரா அல் பையினா அதுல 7-8 வசனங்கள்ல நீங்க பாருங்க, நீங்க அடிக்கடி ஓதுற வசனங்கள். இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், எவர்கள் ஈமான் கொண்டு சாலிஹான செயல்களை செய்கிறார்களோ, உலாயிக ஹும் கைருல் பரியா, அவர்கள் தான் படைப்புகளில் மிக நல்லவர்கள், மேலானவர்கள். யாரு? எவர்கள் ஈமான் கொண்டு சாலிஹான செயல். அப்ப ஈமான் என்பது அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரிய முக்கியமான ஒரு விஷயம். சாலிஹான செயல்களை அவர்கள் செய்ய வேண்டும். ஜஸாஉஹும் இன்த ரப்பிஹிம் ஜன்னாத்து அத்ன், அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே ஒரு நிரந்தரமான சொர்க்கம் இருக்கிறது. தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், அந்த சொர்க்கம் கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த சொர்க்கத்தில் அவர்கள் காலிதீன ஃபீஹா அபதா, என்றென்றும் அவர்கள் நிலையாக இருப்பார்கள்.
ரதியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வான், வரது அன்ஹு, அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்வாங்க. அல்லாஹ்வும் பொருந்திக் கொள்வான், அவங்களும் அல்லாஹ் வழங்கியவைகளை பொருந்திக் கொள்வார்கள். அல்லாஹு தஆலா சொல்றான், ذَلِكَ لِمَنْ خَشِيَ رَبَّهُ, எவர்கள் அல்லாஹ்வை பயந்து நடக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் இது கிடைக்கும். அப்படின்னா அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? அல் ஈமான். ஈமான் என்பதை நம்ம ஈமானுடைய அந்த ஈமான் தான் எங்களை வழி நடத்தும். நாங்க வெறுமனே நாங்கள் மூமின் தான் மூமின்கள் முனாஃபிக்தனம் வராம பார்த்துக்கொள்வோம். ஈமானுக்கு ரசூலுல்லாஹ் சில விஷயங்களை சொன்னாங்களே, இதை செஞ்சாத்தா மூமின், இதை செஞ்சாத்தா மூமின். உதாரணமா ஒரு ஆள் இருக்கிற அஞ்சு நேரம் நல்லா பள்ளிக்கு வந்து தொழுற, அடுத்த வீட்டுக்காரனோட ஒரே பலாய், ஒரே பிரச்சனை. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின்ங்கற அடுத்த வீட்டுக்காரனோட உட்கார்ந்து இருக்கணும். அப்ப ஈமான் எதிர்பார்க்கிற நல்ல மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில வரும். அடுத்த வீட்டுக்காரர் நடக்கிறது, அடுத்த முஃமினோட நடக்கிறது, பிற முஸ்லிம்களோட நடக்கிறது, நல்ல அஹ்லாக்கோட நடக்கிறது என்று நிறைய விஷயங்களை நாங்க பார்க்கலாம். அப்ப ஈமானையும் நற்செயல்களையும் நாங்க அதிகப்படுத்தணும். அல்லாஹ்வை பயப்படணும். ஒரு வார்த்தை பேசுறேன்றாலும் சரி, ஒரு செயலை நம்ம செய்யறேன்றாலும் சரி, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஹராமான ஒரு விஷயத்தை நாங்க போறோம், அல்லாஹ் பார்க்கறான், வேணாம். மோசமான ஒரு ஆளை பத்தி நாம புறம் பேச போறோம், அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், வேணாம். அப்ப அந்த இந்த ஹஷியா, இந்த அல்லாஹ்வை பற்றி அச்சம் என்பது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நமக்கு ஏற்படுத்தி தரும். இது முக்கியமாக நாங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாகும். எனவேதான் இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, அதாவது அல் இபாதா என்றது வணக்க வழிபாடுகளை பொறுத்தவரையும் இஸ்முன் ஜாமிஉன் லிகுல்லி மா யுஹிப்புல்லாஹு வ யர்தா, அதாவது அதுதான் அல்லாஹ் உங்களை விரும்ப செய்கிற எல்லா விதத்திலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை உங்களுக்கு உண்டாக்கி தரக்கூடிய ஒரு பெயருடைய அனைத்தும் அடங்கிய ஒரு பொருள் தான் இபாதத். அதை செஞ்சீங்கன்னா அல்லாஹ்வுடைய பொருத்தம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் சொல்றான், வல் முஃமினூன வல் முஃமினாத் பஅதுஹும் அவுலியாஉ பஅத், மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் சிலர் சிலரை சார்ந்திருக்கிறார்கள், சிலர் சிலருக்கு நண்பர்களாக சகோதரர்களாக இருக்கிறார்கள். யஅமுருன பில் மஅரூஃப், நல்லவைகளை அவர்கள் ஏவுகிறார்கள். வயன்ஹவுன அனில் முன்கர், பாவமான விஷயங்களை கண்டா தடுக்கிறார்கள். வயுகீமுன ஸலா, தொழுகை அவர்கள் நிலைநாட்டுகிறார்கள். வயுத்தூன ஸகா, ஸகாத்தை அவர்கள் கொடுக்கிறார்கள். உலாயிக ஸயர்ஹமுஹுமுல்லாஹ், அல்லாஹ் அத்தகையவர்களுக்கு தான் அருள் செய்கின்றான், இரக்கம் காட்டுகிறான். இன்னல்லாஹ அஸீஸுன் ஹகீம், அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் சொல்றான், வஅதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத், ஈமான் கொண்ட ஆண்களுக்கும் ஈமான் கொண்ட பெண்களுக்கும் அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான். எதை? ஜன்னாத்தின், அவர்களுக்கு சொர்க்கத்தை வாக்களிக்கிறான். தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடுகிற சொர்க்கம் அவர்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், காலிதீன ஃபீஹா, அதிலே நிலையாக இருப்பார்கள். வ மசாகின தய்யிபா, நல்ல வீடுகள் தங்குமிடங்களும் அவர்களுக்கு இருக்கிறது. ஃபீ ஜன்னாத்தி அத்னின், அவர்கள் சொர்க்கத்திலே நிரந்தரமாக அந்த தங்கக்கூடிய சொர்க்கத்தில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் இன்னொரு செய்தியை சொல்றான். இதுதான் இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட். என்ன சொல்றான்? வ ரிதுவானும் மினல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் இருந்துள்ள திருப்பொருத்தம் இருக்கிறதே, அக்பரு தாலிக் என்றான். எல்லாத்தையும் விட பெருசாதான். உங்களுக்கு கிடைச்ச வீடுகளை விட, ஏன் சொர்க்கத்தை விட, ஆறுகள் ஓடுற அந்த சோலைகளை விட, நீங்க நினைச்சா எதை வேண்டாலும் சாப்பிடலாம்னு நினைக்கிற உங்களுக்கு பாலாறுகள், தேனாறுகள், மது ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிற, சுவை மாறாத எல்லா விதமான பானங்களும் கிடைக்கிற அந்த உயர்ந்த சொர்க்கத்தை விட எது பெருசா? அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்குது பாருங்க, அதுதான் ஆக பெருசு. இதுக்குத்தான் சஹாபாக்கள் பாடுபட்டாங்க. இது கிடைக்கணும்டா, நம்ம அல்லாஹ்வுக்காகத்தான் இந்த உலகத்தில் வாழணும். நம்ம எதை செஞ்சாலும் மனிதர்களுக்கு ரியா முகஸ்துதிக்காக செய்யக்கூடாது. எதை நம்ம செய்தாலும் யா அல்லாஹ் என்னை இதுல நீ பொருந்திக்கொள், யா அல்லாஹ், யா அல்லாஹ் ரப்பனா தகப்பல் மின்னா. எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் எப்படி கேட்டாங்க? யா அல்லாஹ், இவ்வளவு பெரிய பணி நீ தான் சொன்னா, ஆனாலும் இதை என்னட்டு ஏத்துக்கொள் யா அல்லாஹ், ரப்பனா தகப்பல் மின்னா. இந்த பயம் நமக்கு வரணுமா இல்லையா சோழலே? அப்ப அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் மிக பெரிதாக இருக்கிறது. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், ذَلِكَ هُوَ الْفَوْزُ الْعَظِيمُ, இவ்வளவு கிடைச்சி அல்லாஹ்வுடைய பொருத்தமும் கிடைச்சது பாருங்க, இதுதான் மாபெரும் வெற்றியாக இருக்கிறது. அல்லாஹு அக்பர். இது முக்கியமாக கவனிக்க வேண்டிய இடம். இவ்வளத்தையும் சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா மிகப்பெரிய. இதனாலதான் ஹதீஸ்ல நீங்க பாருங்க, புகாரில் 6549 இலக்கத்தில் நான் சொல்ற செய்தி வருது. சஹீஹ் முஸ்லிம்ல 2289 இலக்கத்தில் செய்தியை பாருங்க. அபூ சயீத் அல் குத்ரி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல்லாஹ தபாரக வ தஆலா யகூலு லி அஹ்லில் ஜன்னah,
சொர்க்கவாதிகளுக்கு சொல்லுவான், யா அஹ்லல் ஜன்னா, சொர்க்கவாதிகளே, ஃபயகூலூன லப்பைக் ரப்பனா வஸஅதைக் சொல்லுவாங்க. அல்லாஹ்வுக்கு பதில் சொல்வார்கள், ஃபயகூல் ஹல் ரதீதும், ஓகே வாண்டாம். சொர்க்கத்தை கொடுத்து நீங்க பொருந்தி கொண்டு விட்டீர்களா, உங்களுக்கு போதுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஃபயகூலூன் சொர்க்கவாதிகள் பதில் சொல்றாங்க, வமா லனா அல்லா நர்தா வகத் அஅதைதனா மா லம் யுஅத அஹதும் மின் ஹல்கிக், இந்த உலகத்தில் யாருக்குமே கொடுக்காத இவ்வளவு பாக்கியம் தந்து எங்களுக்கு பொருத்தம் இல்லடா என்ன இருக்குது கேக்குறாங்க. இதை விட என்ன வேணும் நாங்க பொருந்தி கொள்றதுக்கு? யா அல்லாஹ் சொர்க்கத்தையிலே தந்திருக்கிறா, இங்க என்ன எங்களுக்கு பிரச்சனை, என்ன குறை, பசியா, சாப்பாடா, என்ன மௌத்தா, அதே இல்ல, நோயா இல்ல, என்ன மனைவியா, பெண்களா, எல்லாமே தந்திக்கிறேன், இதுக்கு மேல நாங்க அப்படின்ன மாதிரி நாங்கள் பொருந்தி கொண்டோம் என்று சொல்கிறார். ஒமாலனா அல்லா நர்தா, எங்களுக்கு பொருந்தி கொள்ளாம என்ன இருக்கிறது, யாருக்கும் கொடுக்காததை நீங்கள் தந்திருக்கிறாய். ஃபயகூல் அல்லாஹ் சொல்கிறான், அனா உதீகும் அஃதல மின் தாலிக், இதான் நீங்க சப்ஜெக்ட், உங்களுக்கு இதை விட சிறந்த ஒன்றை தரப்போறேன், இதை விட சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் தரப்போகிறேன். காலூ யா ரப் வ அய்யு ஷைஇன் அஃதல மின் தாலிக், இதை விட சிறந்தது ஒன்று இருக்கிறதா, இதை விட சிறந்த ஒன்று இருக்கிறதா என்று கேட்ட நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபயகூல் உஹில்லு அலைக்கும் ரிதுவானி, என்னுடைய பொருத்தம் உங்கள் மீது ஏற்பட்டு விட்டது, ஃபலா அஸ்ஹது அலைக்கும் பஅதஹு அபதா, இதுக்கு மேல உங்கள் மேல எந்த கோபமும் நான் பட மாட்டேன். அல்லாஹ் அக்பர். பாத்தீங்களா, இந்த உலகத்தில் ஜன்னத்தை விட ஒரு உயர்ந்த பரிசு அல்லாஹ்வுடைய திருப்தின்றதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, புகாரில இந்த செய்தி நீங்க வாட்சி பாருங்க. எனவே அல்லாஹ்வுடைய பொருத்தம்ன்றது சொர்க்கத்தை விட மிகப்பெரிய ஒரு பரிசு என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியை சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் அதுக்கு மேல அவங்களை கோபிக்க மாட்டான். அப்ப இந்த சொர்க்கத்தை ஜன்னத்தை அடையணும்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா என்ன செய்யணும்? அல்லாஹ் எதை விரும்புறான், நம்ம என்னத்தை செஞ்சா அல்லாஹ்க்கு பிடிக்கும். நம்ம ஒரு மனைவியை திருமணம் முடிச்சு வச்சுக்கிட்டு அவளை சர்ப்ரைஸ் பண்றது, இவ இந்த கிஃப்ட்டை கொடுப்போம், பர்த்டேக்கு அது கொடுப்போம், இது கொடுப்போம், நம்ம யோசிக்கிறோமா இல்லையாடா? அவளோட கொஞ்சம் திருப்தியா இருந்தா தானே நமக்கும் சந்தோஷமா இருக்கும்ன்றதுக்காக வேண்டி சாதாரணமான ஒரு பெண்ணுக்கே நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆனா ரப்புடைய விஷயத்துல அது ரப்பு என்ன பார்த்துக்கொள்ளுது, அப்படியா போறது இல்ல. நம்ம இந்த உலகத்துல ஒரு நண்பனை திருப்திப்படுத்துறதுக்கு எவ்வளவு பிழை செய்யறோம், நம்ம கூட இருக்கிறவங்களை மக்களை திருப்திப்படுத்த பாக்குறோம். நம்ம தவறான ஆளா இருந்தாலும் நம்ம நல்ல ஆள்னு சொல்ல பாக்குறோம். ஆனா ரப்புல் ஆலமீனை திருப்திப்படுத்தணும். அல்லாஹ் விரும்புற விஷயங்கள், முக்கியமான விஷயம் என்னண்டா, அவன் நமக்கு கடமையாக்கிக்கிற விஷயத்தை அல்லாஹ் செய்யறத விரும்புறான். நீ என்னத்தையெல்லாம் செய்யலாம் வேற, அதெல்லாம் அல்லாஹ் இடத்துல ஒரு நெருக்கத்தை தரும். ஆனா அல்லாஹ் ஆக டாப் லெவல்ல நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறது என்ன? நான் உனக்கு ஏவினதை செஞ்சியா. ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம், அந்த செய்தி அடிக்கடி சொல்லப்படுறது. புகாரில 6502வது இலக்கத்தில் செய்தி வருது. எப்படி அல்லாஹ் சொல்றான், எப்படி மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப், என்னுடைய நேசனை யாராவது விரோதித்துக் கொண்டால் அவர்களோடு நான் யுத்தம் செய்வதற்கு பிரகடனப்படுத்துறேன். ஏண்ட நேசனுக்கு யாரும் எதுவும் செய்யக்கூடாது, நான் விரும்புகிற அடியார்களுக்கு எதுவும் செய்யக்கூடாது. ஒமா தகர்ரப சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒமா தகர்ரப அலைய அப்தி பிஷைஇன், ஒரு அடியான் என்னை எப்போது நெருங்குகிறான் என்றால் அவன் நெருங்குகிறான் அஹப்ப இலைய, எனக்கு மிக விருப்பத்துக்குரிய விஷயங்களை அவன் செய்கிறான். அந்த விஷயம் என்ன? மிம்மஃப்தரல்து அலைஹி, நான் அவனுக்கு ஃபர்து என்று சொல்லிக்கிறேன். தொழுகு 5 நேரத்தை ஒழுங்கா செய். நீ தராவி நோம்புல 27 19 15 ஆண்டுகள் சண்டை பிடிக்கிறதுக்கு பள்ளிக்கு வர, ஆனா பர்ம தொழுகைக்கு பார்த்தா காலி, இடமெல்லாம் காலி, தொழுவுறதும் இல்லை, நோம்பு பிடிக்கிறதுல நம்ம போட்டி போடுறான். அது இல்ல, நம்ம அல்லாஹ் விரும்புறது அவனோட கடமையை செய்யணும். ஃபர்து நோம்பு பிடிக்கணும், தராவிகும் தொழணும் தான், பள்ளிக்கு வரணும், அதுக்கு அதை குறப்படுத்தல. ஆனா அல்லாஹ் விரும்புறது ஃபர்ல செய்யணும். முதலாவது ஃபர்லே செய்யறதில்ல, நீ எதுக்கு ரமலானுக்கு வந்து சண்டை பிடிக்கிறா? நீ முதலாவது கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வரணும். சில அறிஞர்கள் முஸ்லிம் இல்லைன்னே சொல்றாங்க. முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்கணும். வலா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின்னவாஃபில், அதுக்கு பிறகு நஃபிலான உபரியான வணக்கங்களை கொண்டு அல்லாஹ் சொல்றான், என்னை ஒரு அடியான் நெருங்கி கொண்டே இருப்பான். ஃபர்ஸ்ட்க்கு அல்லாஹ் கடமையாக்குறது செய்யும். அப்ப அல்லாஹ் கடமையாக்கின விஷயத்தை செய்யும் போது அல்லாஹ் நம்மளை விரும்புறான், அதுதான் அவனுக்கு விருப்பமாக இருக்கிறது. நஃபிலான வணக்கங்களை கொண்டு நாம் நெருங்கி கொண்டு இருக்கிறோம். நான் அவனை நேசிச்சிட்டேன்னா அவன் பார்க்கிற கண்ணாக கேட்கிற செவியாக மாறிவிடுவேன். ஹதீஸ்ல வருது, வேற வேற விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து வருது. இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய பாதையில நாம செலவழிக்கும். ஈமானுடைய முக்கியமான அடையாளங்கள்ல ஒண்ணு அல்லதீன யுன்ஃபிகூன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஈமான் அடையாளம் தக்குவாண்டாலே நீ செலவழிச்சாதான் நீ தக்குவாதாரி.
கஞ்சனா இருந்தா நீ தக்குவாதாரியா இருக்க முடியாது. எவ்வளவுதான் நம்ம செய்தாலும் பொருளாதார விஷயத்துல அல்லாஹ் நமக்கு செய்து கடமையாக்கக்கூடிய ஜக்காத்தாக இருக்கலாம், சில நேரம் அத்தியாவசியமான மார்க்கத்துக்கு செய்ய வேண்டிய விஷயங்களா இருக்கலாம். அதுல ஒரு முஸ்லீம் கவனமாயிருக்கணும். அதே நேரத்துல அந்த விஷயத்தை கொண்டு அல்லாஹ்ட திருப்திய நாடும். சிலவன் சொல்லுவான், எனக்கு கொடுத்தா அல்லாஹ்வுக்காக இல்ல வரமாட்டேங்குது முகஸ்துதி. இந்த ஷைத்தான் சில ஆட்களை மடசற்ற இடம் தான். அவனை கொடுக்க விடுறல, ஒன்று அவனை கொடுக்க விடுறோம் இல்ல, அவன் கொடுக்கும் போது நீ அல்லாஹ்வுக்கு செய்யல தானே, ஏன் செஞ்சு என்ன பிரயோசனம்? அப்ப அல்லாஹ்வுக்கு செய்யறதுக்கு ட்ரை பண்ணணும், முஜாஹதா பண்ணணும் நம்ம உள்ளத்தோட. நாம என்ன செய்ய, செலவழிக்கிறதே விட்டுறது இல்ல, செலவழிச்சா அல்லாஹ்வுக்கு வரமாட்டாங்குது, அதனால நான் செலவழிக்கிறேன். இது ஷைத்தான்ட பெரிய ஒரு சதி. அப்ப செலவழிக்கணும்ன்றது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா அதுல ஒரு செய்தியை சொல்றான், வயுத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி, அல்லாஹ் மீது கொண்ட அன்பின் காரணமாக அவர்கள் உணவளிக்கிறார்கள். மிஸ்கீன வ யதீம வ அஸீரா, ஏழைகளுக்கு அனாதைகளுக்கு, அதே மாதிரி இந்த சிறைப்பட்டவர்களுக்கு செலவழிக்கிறார்கள். கொடுக்கிறதுல முக்கியமா என்ன, எங்கட நோக்கம் அல்லாஹ்வுக்காக தான் நாங்க செய்யறோம். யாருக்காவது கொடுத்து போட்டு அவர் நம்மளை கண்டா அவருக்கு தேங்க்ஸ் பண்ணணும், அவர் நமக்கு அடிக்கடி நமக்கு சலாம் சொல்லிக் கொள்ளணும், இல்லாட்டி நம்மளுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணணும், நீங்க கொடுத்தீங்கன்னா அது கொடுக்கவே தேவையில்லை, அது பிரயோசனம் இல்லாது. கொடுத்தா நீங்க யாரோ அவர் யாரோ, அல்லாஹ் தந்தான் கொடுத்த, என்னடா கொடுத்த இல்ல, ரப்பு தந்தான் கொடுத்த, முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல ஹாஜியாரை கண்டோடனே அவர் கொஞ்சம் கையில கொஞ்சம், இதெல்லாம் சும்மா இந்த உலகத்துல அல்லாஹ் சொல்ற அப்படி அவங்க கொடுப்பாங்கன்னு மட்டும் சொல்லல, சொல்லுகிறார்கள் இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய முகத்துக்கு தான் நாங்க செலவு தரிக்கிறோம். உங்களுக்கு சாப்பாடு இருந்தா என்ன தெரியுமா, உங்களுக்கு உணவளிச்சது, உங்களுக்கு பொருளாதாரம் இருந்தா, உங்களுக்கு அது தந்தை அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொள்ளணும். லிவஜ்ஹில்லாஹ் என்ன, அல்லாஹ்வுடைய முகத்துக்கு, அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காகத்தான் அவர்கள் செய்கிறார்கள். லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுக்ரா, நீங்க எங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணணும்டோ, நீங்க எங்களுக்கு கூலி தரணும், உபகாரம் செய்ய வேண்டும் என்றோ நாங்கள் நாடவில்லை. அப்ப செலவழித்தல் என்பது அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். இதிலே ஒரு மூமின் அல்லாஹ்வுடைய திருப்தி எதிர்பார்க்கணும். வமஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் இப்திகாஅ மர்தாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக செலவழிப்பவர்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா, அவர்கள் செலவழிக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடியும், வ தஸ்பீதன் மின் அன்ஃபுஸிஹிம், தங்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காகவும் அவர்கள் செலவழிப்பதற்கான உதாரணம் என்னண்டா, உயர்ந்த நிலத்துல அவங்களுக்கு ஒரு காணி இருக்கிறது, ஒரு விளை நிலம் இருக்குது, அதுக்கு பெரிய மழை வந்தாலும் அதுக்கு எந்த பாதிப்பும் வரல, அழகான விளைச்சலை ரெட்டிப்பா தரும். பெரிய மழை தேவையில்லை, சின்ன தூவலே அதுக்கு போதும், அதிலேயே விவசாயம் தரும். இதுதான் உதாரணம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். வல்லாஹு பிமா தஅமலூன பஸீர், நீங்கள் செய்யக்கூடியவற்றை அல்லாஹ் நன்கு பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப செலவழித்தல் என்பதும் அல்லாஹ்வுக்காக நீங்கள் அதை செய்தால் அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கும். நீங்க உலகத்துக்காக விளம்பரத்துக்காக செஞ்சா, நான் சேர்ந்த முறை ஒரு ஹதீஸ் சொன்னேன், நாளை மறுமையில அல்லாஹ் ஞாபகப்படுத்தும், அவனுக்கு இப்படி எல்லாம் தந்தனை என்ன செஞ்சா, நான் நல்லா செலவழிச்சது உண்மைதான், ஆனா அல்லாஹ்வுக்காக நீ செய்யல, அங்க எந்த நன்மையும் கிடைக்காது, உலகத்துல விளம்பரம் மட்டும்தான். எனவேதான் அல்லாஹ் தஆலா சொல்றா, லா கைர ஃபீ கஸீரின் மின் நஜ்வாஹும், அவர்கள் செய்கிற அதே அதிகமான அந்த அவர்களுடைய ரகசிய பேச்சுவார்த்தைகளிலே எந்த கைரும் கிடையாது, இல்லாமன் அமர பி ஸதகா, அவங்க தர்மத்தை செய்யுமாறு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏவிக்கொண்டால், நல்ல விஷயங்களையோ அல்லது தர்மத்தை கொண்டு அவர்கள் ஏவினால், அல்லது மனிதர்களுக்கு மத்தியில சீர்படுத்தணுன்றதுக்காக வேண்டி, சீர்படுத்துறதுக்கு ரகசியம் பண்றதுல ரெண்டு வகை இருக்குது. இந்த முனாஃபிக்தனமான ரகசியம் இருக்குது, எப்படி கவுத்தலாம் அந்த இதல்ல. இவன ஒரு நல்ல விஷயம் நடந்தா அந்த நல்லதுக்கு ஹெல்ப் பண்ணவும் மாட்டாங்க, அவங்க செய்யவும் மாட்டாங்க. யாராவது செஞ்சா ஒரு சில பிழைகளுக்கு தானே செய்யும், பின்னால இருந்துகிட்டு குழி பறிக்க பாக்குறது, ஆக்களை கூப்பிட்டு வச்சுட்டு பாருங்களேன் இவங்க இப்படி செய்யறாங்களா அப்படி செய்யறாங்களா. இது பள்ளி நிர்வாகங்கள்ல நடக்கும், இந்த ஊர்களில் உள்ள சபைகள், தாவா விஷயங்கள்ல கூட நடக்கத்தான் செய்யுது. அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம ரகசிய பேச்சுவார்த்தைகள் கவுத்திர வைக்கப்படாது, யாரையும் நோக்கம் நல்லதா இருக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல முனாஃபிக்களை சொல்லும்போது, என்னப்பா நீங்க இல்ல நாங்க மனிதர்களுக்கு மத்தியில் சமாதானத்தை படுத்துறோம், நீங்க சமாதானப்படுத்தல, நீங்க தான் ஆகப்பெரிய குழப்பாதுன்னு அல்லாஹ் சொல்றோம். எப்பவுமே நல்ல விஷயங்கள்ல குறைபாடு இருக்கத்தான் செய்யும், அதுல போய் ரகசியம் பேச்சு கவுத்தி அதை இல்லாமக்கி குழப்பி அடிச்சு அந்த மாதிரி விஷயங்களுக்காக ரகசியம் பேசப்படாது. அப்ப நல்ல விஷயங்களுக்காக ரகசியம் பேசணும். ஒமை யஃஅல் ஸாலிக இப்திகாஅ மர்தாத்தில்லாஹ், அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்துக்காக இந்த மாதிரி விஷயங்களை யார் செய்கிறாரோ, ஃபஸௌஃப நுஅதீஹி அஜ்ரன் அஸீமா, அவர்களுக்கு மகத்தான கூலியை நாங்க கொடுப்போம். அப்ப நல்ல விஷயங்களை நாங்க செய்யறது, நல்ல விஷயங்களை ஏவுறது, இது மாதிரியான தர்மங்களை ஒருத்தருக்கு ஏவிக்கொள்வது என்பது மிக முக்கியமான அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய விஷயம். இது குறிப்பாக இஹ்லாஸ் என்பது முக்கியமானது. ஒரு இபாதத்து அது இபாதத்தா இல்லாட்டி நம்மளோட வழக்கமான விஷயமானு தீர்மானிக்கிற நியத்து தான். நியத்து சரியா இருக்கணும். எந்த ஒரு விஷயம் நம்ம செய்தாலும் கூட நம்முடைய எண்ணம் இது அல்லாஹ்வுக்காக, அப்பதான் அது அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும்.
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எந்த அளவுக்கு ஹிஜ்ரத்ன்றது உலகத்துல இந்த உசுரை கொடுக்கறதோட பெரிய விஷயம். அதை இந்த உலகத்துக்காக நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா அதை நீங்க உலகத்தை தான் அடைவீங்க. அல்லாஹ் இடத்துல போய் அல்லாஹ் ஹிஜ்ரத் பண்ணோம் இல்ல, நீ செஞ்சது உலகத்துக்காக வேண்டி எந்த நன்மையும் கிடைக்காது. நீங்க போய் அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது செஞ்சு கொல்லப்பட்டாலும் கூட நான் கொல்லப்பட்டேன் அல்லாஹ்ட்ட போய் நிக்கலாது. எதுக்கு நீ அதை செய்தா? அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரிய முக்கியமான விஷயம் இது. செலவழித்தல் மாத்திரமல்ல, எல்லா விஷயத்திலும் உள்ள ஒரு விஷயம். இதே மாதிரி நாங்க எப்பவுமே உண்மையாளர்களாக இருக்கோம். உண்மைதான் எங்கட வாழ்க்கை. நாங்க வெளியில பார்த்தா எப்படியோ உள்ளுக்குள்ளே அப்படித்தான். எங்கட உதட்டுல இருந்து வாரது மட்டுமல்ல, எங்கட உள்ளமும் அப்படித்தான். ரெண்டுலயும் உண்மையாளர்களாக இருக்கணும். நயவஞ்சகர்கள் அல்லாஹ் சொல்றான், யகூலுன பி அஃப்வாஹிஹிம் மா லைஸ ஃபீ குலூபிஹிம். வாயால பேசுறாங்க, உள்ளத்துக்குள்ள ஒண்ணும் இல்லைன்றான். சில ஆட்களை பார்த்தா தெரியும், நல்லா பேசுவாங்க, ஆனா உள்ளுக்குள்ள ஃபுல்லா நயவஞ்சகம் நிறைஞ்சிக்கும், ஹசத் இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும், அந்த நிலைமைக்கு போயிடக்கூடாது. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அந்த வரலாற்றை சொல்ற நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கேட்கிறான், வைது கால அல்லாஹு ஈசா இப்னு மரியம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து கேட்கிறான், நீ தான் நான் சொன்னா என்னையும் என் தாயையும் கடவுளை வணங்க சொல்லி, பிதா சுதன் பரிசுத்த ஆவின்னு சொல்றாங்களே, நீயா சொன்னா என்னுடைய தாய் என்ன ஈசா ஈசஸையும் மேரியையும் கடவுளா வணங்குங்கன்னு நீயா சொன்னான்னு கேட்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, சுப்ஹானக் மா யகூனு லி அன் அகூல் மா லைஸ லி பிஹக். எனக்கு உரிமை இல்லாத விஷயத்தை நான் எப்படி உன்ட விஷயத்தை நான் சொல்லுவேன்? இன் குன்து குல்துஹு ஃபகத் அலிம்தஹு. அப்படி நான் சொல்லி இருந்தா நீ கேள்வியை கேட்பா, உனக்கு தான் எல்லாம் தெரியும் தானே. தஅலமு மா ஃபீ நஃப்ஸி வ லா அஅலமு மா ஃபீ நஃப்ஸிக். ஏண்ட உள்ளத்துக்குள்ள உள்ள எல்லாம் உனக்கு தெரியும், நீ என்னத்துக்காக இப்படி கேட்கிறாய்? எனக்கு தெரியாது. ஏன் நீ எல்லாவற்றையும் மறைவானதை அறிந்திருக்கிறாய். மா குல்து லஹும், நான் அவங்களுக்கு சொன்னதெல்லாம் இல்லா மா அமர்தனி, எனக்கு பிஹி, எதை நீ எனக்கு சொன்னியோ, எனக்கு எதை கட்டளையிட்டியோ, என்னது சொன்னீங்க? அன்அபுதுல்லாஹ ரப்பி வ ரப்புக்கும், அல்லாஹ்வை தான் வணங்க சொன்னேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா அந்த செய்தி எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியா ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றார், இன் துஅذிபுஹும், இவங்களை நீ தண்டிச்சா ஃபஇன்னஹும் இபாது, இது உன்னுடைய அடியார்கள், நீ மன்னிக்கலாம் தண்டிக்கலாம். வேதனை கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லல, நீ மன்னிக்கலாம் அதை தண்டிக்கலாம். ஃபஇன், நீ அவர்களை மன்னித்து விட்டாய், நீ அர்ஹமுர் ராஹிமீன் என்று சொல்றான். அல்லாஹ் சொல்றான், காலல்லாஹ் ஹாதா யௌமுன், இந்த நாள் இருக்கிறதே, யன்ஃபஉஸ் ஸாதிகீன சிதுகுஹும், உண்மையாளர்களுக்கு உண்மை பயனளிக்கும் நாளாகும். உண்மையாளர்களா இருக்கணும், நம்ம பேச்சிலும் செயலிலும் எண்ணத்திலும் உண்மை. நான் இப்படித்தான், இதுதான் என்னோட எஃபெக்ட். நீங்க வெளியில எதை பாக்குறீங்களோ அதுக்காக நம்ம தம்படம் அடிக்கப்படாது. நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இல்ல, நம்மளோட வெளியான அந்த வார்த்தைகள் நம்மளோட உள்ளத்துக்குள்ள தான் வரணும். நயவஞ்சக வெளிப்பாடுகளாக இருக்கணும், அல்லாஹ் தஆலா இருக்க கூடாது. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், உண்மையாளர்களுக்கு உண்மை பயனளிக்கிற நாளாகும். எப்படி? லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், ஆறுகள் ஓடுகிற சொர்க்கம் அவர்களுக்காக இருக்கிறது, அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள். ரதியல்லாஹு அன்ஹும் வ ரது அன், அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ உண்மையாளர்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். அப்போ நன்றாட வாழ்க்கையில நம்ம பிசினஸ் பண்றோமா, உண்மையை பேசுங்க, உண்மையை பேசுங்க, மோசடி பண்ணாதீங்க. மேலால நல்ல பொருளை எல்லாம் வச்சு போட்டு கீழே எல்லாம் என்னது அழுகின பொருள்களை வைக்காதீங்க. பிசினஸ்ல வியாபாரத்துல நேர்மையாயிருங்க, உண்மையை சொல்லி வியாபாரம் பண்ணுங்க. அப்ப நம்ம எல்லா குடும்பத்தில் உண்மையாளர்களாக இருங்க, நண்பர்களுக்கு உண்மையாளர்களாக இருங்க. அங்கிட்ட ஒன்று இங்கிட்ட ஒன்று டபுள் வேஷம், ரெண்டு முகத்தையுடையவர்களாக நீங்க இருக்காதீங்கன்றதை நாம இந்த இடத்துல இருந்து புரிஞ்சு கொள்றோம். ஆக அல்லாஹ்வுடைய திருப்தி அடைவதற்கு நாம் சொல்லிலும் செயலிலும் உண்மையாளர்களாக இருக்கணும். அதே மாதிரி முக்கியமான விஷயம் சகோதரர்களை, நம்ம இந்த தலைப்பில் இதை தனியா பேசிக்கிறோம். பெற்றோர்கள் விஷயத்துல அவர்களுக்கு நீங்க கோபப்படுத்துற மாதிரி நடந்தா அல்லாஹ்வுடைய கோபத்தை தான் நீங்க சம்பாதிப்பீங்க, அல்லாஹ்வுடைய திருப்தி உங்களுக்கு கிடைக்காது. ஹதீஸ்ல வருது, சுனன் திருமிதியில 1899 இலக்கத்துல நீங்க பார்க்கலாம், ரிவர் ரப் ஃபீ ரிவல் வாலித், தந்தையுடைய பொருத்தத்திலே தான் ரப்புடைய பொருத்தம் இருக்கு. நீங்க உலகம் முழுக்க நல்ல மனுஷனா இருந்து வேலை இல்லை, வாப்பாவோட நீங்க எப்படி இருக்கிறீங்க, உங்களோட தந்தையோட எப்படி இருப்பீங்க? இத விளக்கப்படுத்துகின்ற போது அதாவது உலமாக்கள் சொல்றாங்க, இது தாய் தந்தை ரெண்டு பேரை எடுக்கும். அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல வாலிதுன்னு வாப்பான்னு சொன்னாலும் கூட தாய் தந்தையர்கள நீங்க கோபப்படுத்தினீங்கடா, நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில எவ்வளவு சில சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் நாடிய நல்ல மக்களை தவிர தாய் தகப்பனோட எப்படி அவங்க ஒரு விஷயத்துக்கு கால் பண்ணிப்பாங்க, என்னது கால் பண்றீங்க நீங்க, நேத்தான் நான் உங்களுக்கு காசு அனுப்பின 2 மணி இவருக்கு பாயிறாரு. சுப்ஹானல்லாஹ், ரப்பிர்ஹமுஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அல்லாஹ்ட அந்த 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 பொருத்தம் நம்ம வாழ்க்கையில வேணும்டா, மிக கவனமா இருக்கணும். தாய் தந்தையை கோபப்படுத்திடப்படாது. அவங்களுக்கு என்ன தேவை, நம்மளால என்ன செய்யணும், நாம் அவங்களுக்காக எவ்வளவு தியாகம் பண்ணணும். பிர்ருல் வாலிதைன் என்பது மிக முக்கியமானது.
கண்ணியமான சகோதரர்களே, அப்ப தாய் தந்தையை நாங்க கோபப்படுத்தாம இருந்தா தான் அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கும். அப்ப அன்றாட வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும்? மாசத்துக்கு ஒருக்கா, அதுவும் இந்த மாசம் கிடைக்கலன்னா அடுத்த மாசம் போன்ல பேசுறேன், அடுத்த மாசம் பார்த்தா மையல் செய்து வரும் செல்லம். அல்லாஹ் பாதுகாக்கும். முக்கியமான வரைக்கும் டைம் ஒதுக்குங்க சோழலே. நான் ஒரு டெய்லி உங்களுக்கு தாயோட உங்களுக்கு பேசலுமா, தந்தையோட பேசலுமா, வாப்பா எப்படி இருக்கிறீங்க, அம்மா எப்படி இருக்கிறீங்க, மருந்தெல்லாம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கிறீங்க. ஏன்னா தாய்மார்கள் உங்கள்கிட்ட பணம் அல்ல அவங்க கேட்கறது, பணம் நீங்க கொடுக்கறது அது ஓகே. அவங்கள்ட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? வயது போன காலத்துல தன்னோட மன உளைச்சலை ஷேர் பண்ற நல்ல பார்ட்னர் தேவைப்படுவாங்க. ஏன்னா சுத்தி உள்ளவங்க அவளை செல்லான்னு கணக்கு எடுக்க மாட்டாங்க. அவனோட உணர்வுகளை ஷேர் பண்றதுக்கு மகா இறக்கமா பேசினாலே அவங்க, நீங்க 10,000 ரூபாய் காசு கொடுத்துட்டு 2 மாசத்துக்கு பிறகு பேசுறதை விட நீங்க 10 ரூபாயும் கொடுக்காம நீங்க தாயோட இறக்கமா பேசி பாருங்க, அவங்களோட துவா உங்களோட வாழ்க்கையை எங்கேயே கொண்டு போயிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப தாய் தந்தை விஷயத்துல நாம் கவனம் எடுக்கணும். இது அல்லாஹ்வுடைய திருப்தியை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய விஷயம். அதே மாதிரி பேச்சுக்கள் நம்ம எவ்வளவு விஷயம் பேசுறோம். நம்ம நினைச்சு பேசுறேன், நான் சும்மா பேசுறேன், ஜோக்குக்கு பேசுறேன், அப்படி உங்களுக்கு தான் ஜோக்கு, அங்கிட்டு உள்ள எரியறான். நீங்க பேசுற பேச்சால நீங்க எல்லா இடத்துலயும் ஜோக் தானே பண்றது. நீங்க ஜோக்கு நினைச்சு பேசுறீங்க, ஆனா எதிர்பக்கத்துல உங்களுக்கு முன்னால அவனுக்கு டென்ஷனை காட்ட இல்லாது. ஏன்னா நீங்க நல்லா பழகிட்டீங்க. ஆனா அந்த பேச்சு அவனை வெந்து வெந்து நூலாகிறான். என்னடா இவன் இப்படி பேசுறா, திருப்பி எங்க கண்டாலும் இதே பேசுறான் மாதிரி சில பேச்சுக்கள் கவனமா இருக்கணும். நம்ம நினைக்கிறது நம்ம அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அவரை சேர்ந்து சிரிக்கிறாராம். ஒன்ன சிரிக்கல, அவரு உள்ளத்துல உன்னை திட்டுறாரு. அல்லாஹ் பாதுகாக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, புகாரில 6478 வருது, இன்னல் அப்த லா யதகல்லமு பில் கலிமா, ஒரு அடியான் ஒரு வார்த்தையை பேசுகிறான் மின் ரிதுவானில்லாஹ், அல்லாஹ் பொருந்திக் கொள்ற வார்த்தையாக அது இருக்கும். லா யுல்கா பிஹா லா யுல்கி பிஹா லஹா பால. இதெல்லாம் என்ன நாம அவ்வளவு பெரிய பேசுறமான்னு அவன் நினைக்க, அவனுக்கு பெருசா இது பெரிய இம்பார்ட்டன்ட், இந்த அளவுக்கு இதுக்கு நன்மை கிடைக்கும் அவன் நினைச்சு பேசல. ஆனால் யர்ஃபஉல்லாஹு, அல்லாஹ் தஆலா அவருக்கு சொர்க்கத்துல மிக உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்து வருகிறார். இன்னொரு மனிதர் பேசுகிறார் பில் கலிமத்தி மின் சஹத்தில்லாஹ், அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத வார்த்தையை பேசுகிறார், அவர் அதிலே கவனம் இல்லாம பேசுகிறார். யஹ்வி பிஹா ஃபி ஜஹன்னம், அவரை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்குது. எனவே அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரிய வார்த்தைகளை நம்ம பேசணும். நம்ம நாவுலேருந்து வார வார்த்தை அல்லாஹ்வுக்கு பிடிக்காத வார்த்தைகளா இருக்கப்படாது. அல்லாஹ்வுடைய கதிர்களை பத்தி பேச சில விஷயங்கள் நம்ம விளையாட்டுக்கு சொல்லுவோம், அந்த விளையாட்டு பாதகமாக மாறிவிடும். நம்முடைய வார்த்தைகள்ல மிக கவனமாக இருக்கணும். இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு சோதனை வந்தாலும் அந்த சோதனையை அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கொண்டு நாம் எதிர்கொள்ளணும். ரசூலுல்லாஹ் குர்ஆன் சொல்கிறது, மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபீ அன்ஃபுஸிக்கும், உங்களுக்குள்ளேயோ அல்லது இந்த பூமியிலோ எந்த ஒரு சோதனை வந்தாலும், நான் ஏற்கனவே சொன்ன வசனத்தை, இல்லா ஃபீ கிதாபின் மின் கபல், ஏற்கனவே அல்லாஹ் அதை எழுதி இருக்கிறான். அல்லாஹ் சொல்றான். இது எதற்காக அல்லாஹ் சொல்றான்? லிகைலா தஸௌ அலா மா ஃபாதக்கும், உங்களுக்கு தவறி போனதை நினைச்சு நீங்க கவலைப்படாம இருப்பதற்காக. அநியாயமா போச்சு, நான் துபாய்க்கு வந்தனா சவுதிக்கு போய்க்கலாமே, நான் சும்மா மிடில் ஈஸ்டுக்கு வந்தனா யூரோப்புக்கு போயிருக்கலாமே, கனடாக்கு வாய்ப்பு கிடைச்சு போகாம துபாய்க்கு வந்தேன், பாத்தீங்களா என்ன நிலைமைய? அடே ஓண்ட நிலைமை உன் கையில இல்ல. உன்னை படைக்கிறதுக்கு 50,000 வருஷத்துக்கு முன்னுக்கு நீ துபாயில இந்த கம்பெனியில 3,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்ப்பாட்டு எழுதியாச்சு. இல்ல நான் கனடாக்கு போவ இல்லையே, அல்லாஹ் எழுத்துல இருந்தா தான் நீ போவா. போவா போறதுக்கான வாசல் எல்லாம் திறந்திருப்பான். நீ போகலண்டா அல்லாஹ் எழுதல. இல்ல நான் அங்கே போயிருந்தால், இங்கே வந்திருந்தால், இத்தனை மணிக்கு போயிருந்தால் எனக்கு 50,000 கிடைச்சிக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. ஏன்? ருஃபியத்தில் அக்லாம், பேரைகள் உயர்த்தப்பட்டு விட்டது, எழுதப்பட்டவைகள் எல்லாம் உலர்ந்து போய்விட்டது. எந்த ஒரு விஷயம் வந்தாலும், நான் அப்படி செஞ்சிருந்தா இப்படி செஞ்சிருந்தா, அவளை முடிச்சிருந்தா எனக்கு அந்த காணி கிடைச்சிக்கு, இந்த வீடு கிடைச்சிக்கும், இங்க போயிருந்தா இப்படி, இது பேசப்படாது. நம்ம பேசுற வார்த்தைகள் கவனமா இருக்கணும். எது நடந்தாலும் 50,000 வருஷத்துக்கு முன்னுக்கு இது அல்லாஹ் எனக்கு எழுதிட்டான். இதுதான். இல்ல அப்படி செஞ்சிருந்தா, எப்படி செஞ்சிருந்தா, நீ செஞ்சா தானே உனக்கு, செய்யல. அல்லாஹ் சொல்றான், லிகைலா தஸௌ அலா மா ஃபாதக்கும் வலா தஃப்ரஹு அலா மா ஆதாக்கும், உங்களுக்கு தந்ததை நினைச்சு நீங்க பெருமைப்படக்கூடாது. பாத்தீங்களா இந்த டேலண்ட் ஒன்னடே இல்லடா, ரப்பு தந்தது. என்ன ஒன்னடே டேலண்ட்? அதெல்லாம் இல்ல. இதுதான் முக்கியமானது. இது முக்கியமான ஒரு விஷயம் சகோதரர்களே. எனவே நாங்க கஷ்டமான நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன இவமல் ஜஸாஇ, இதோட முடிச்சோம். அதாவது மகத்தான கூலி யாருக்கு கிடைக்கும் சொன்னா மஅஇவமல் பலா, யாருக்கு சோதனை கூட இருக்குமோ அவனுக்கு தான் கூலியும் கூட. அவங்களுக்கு நிறைய அல்லாஹ்விடத்துல நன்மை கிடைக்கணும். அவருடைய வாழ்க்கையில சோதனைகள் வந்திருக்க வேண்டும். வ இன்னல்லாஹ தஆலா இதா அஹப்ப கௌமன், ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் விரும்பி விட்டால் இப்தலாகும், அவர்களை சோதிக்கிறான். ஃபமன் ரதிய ஃபலஹு ரிதா, பொருந்திக் கொண்டவர்களுக்கு அல்லாஹ்வே அந்த சோதனையின் போது, அல்லாஹ் நீ தான் எனக்கு தந்திருக்கிறாய், இதுல ஒரு கயிறு இருக்கலாம், இந்த சோதனையில எனக்கு ஒரு நல்லது இருக்கலாம். இப்படி எந்த விஷயம் நடந்தாலும் அல்லாஹ்வை அவன் பொருந்திக் கொள்கிறான், அவனையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான். யார் அல்லாஹ் மேல கோபிக்கிறானோ அவர்களையும் அல்லாஹு தஆலா
கோபிக்கிறான் என்பது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதாவது சுனன் திர்மிதியில இப்னு மாஜால இந்த செய்தி பதிவாகிருக்கு. திர்மிதியில 2396வது இலக்கத்தில் இந்த செய்தி பதிவாகிருக்கு. அப்ப நம்ம அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆ கேட்கணும். எப்படி கேட்கணும்? 40 வயசு அடைஞ்ச ஒவ்வொருத்தருக்கும் இந்த துஆ முக்கியமா கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்க. குர்ஆன்ல எடுத்து படிச்சு பாருங்க. சூரா அல் அஹ்காஃப்ல 15வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வைதா, அதாவது வைதா பலக 40 சன, 40 வருடங்கள் அடைந்து விட்டால், கால ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய, என் மீதும் என் பெற்றோர்கள் மீதும் செய்த உபகாரங்களுக்காக, நியாமத்துகளுக்காக நன்றி செலுத்தக்கூடியவனாக என்னை நீ ஆக்கி விடுவாயாக. வ அன் அஅமல சாலிஹன் தர்தா, நீ விரும்பக்கூடிய செயல்களை செய்யக்கூடியவனாக யா அல்லாஹ் என்னை நீ ஆக்கி விடுவாயாக. வ அஸ்லிஹ் லீ ஃபீ ذُرِّيَّتِي, என்னுடைய சந்ததிகளிலே நீ எனக்கு சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுமாறு அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹும்ம அஊது பிரிதாக மின் சഖதிக் வ பிமுஆஃபாதிக மின் உகூபா. சஹீஹ் முஸ்லிமில் செய்தி பதிவாக இருக்கிறது. யா அல்லாஹ் உன்னுடைய கோபத்தை விட்டும் என்னை காப்பாத்தி யா அல்லாஹ், யா அல்லாஹ் உன்னுடைய தண்டனையை விட்டும் பாதுகாத்துக் கொள்வாயா யா அல்லாஹ், உன்னுடைய திருப்பொருத்தத்தை கொண்டு உன்னுடைய கோபத்திலிருந்து என்னை காப்பாற்றி விடுவாயாக யா அல்லாஹ், உன்னுடைய தண்டனையிலிருந்து எனக்கு சுபீட்சத்தை தருவாயாக யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்ய வேண்டும் என்ற ஹதீஸையும் நாங்கள் பார்க்கிறோம். இந்த விஷயங்கள் இது ஒரு பெரிய தலைப்பு. அதாவது இப்னு கைம் ஜௌஸியா ரஹ்மத்துல்லாஹி அவங்க தன்னுடைய மதாரிஜ் சாலிகின்ல ரிதான்னு ஒரு பாபு கொண்டு வராங்க. அதிகமான விஷயங்கள், ஒரு ஆழமான ஒரு தலைப்பு. சுருக்கமாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த நேரத்துக்குள்ள உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன். கேட்ட விஷயங்களை முதலாவது நானும் அடுத்ததாக நீங்களும் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும். அல்லாஹ்வுடைய திருப்தியை நாம் பெற வேண்டும். அந்த ஜன்னத்துல மிக உயர்ந்த அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய மகத்தான அந்த ரிவா, அந்த திருப்தியை அடையக்கூடியவர்களாக அல்லாஹ் எம்மை ஆக்க வேண்டும். அவன் கோபிக்கிற வெறுக்கிற செயற்பாடுகளில் இந்த அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே எனக்காகவும் உங்களுக்காகவும் துஆ செய்கிறேன். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.